இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, நர்மையான காலை வேளையில ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும், குறிப்பாக முகநூல் வாயிலாக இந்த தொழுகையிலே பங்கெடுக்கிறவளையும் கர்த்தருடைய நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆற்றுவார், ஆசி வழங்குவார். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். ஒரு சந்தி காலத்தினுடைய 6வது நாளை கர்த்தர் கிருபையாக தந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஆண்டவரை பாடி துதித்து அவருடைய கிருபையின் வரங்களை பெற்று அவருக்கு மகிமை சேர்க்க ஜெபத்தோடு இந்த நாளின் தொழுகையை நாம் ஆரம்பிப்போம். ஜெபம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அன்பின் பரலோக பிதாவே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற சத்தியவரனாகிய கர்த்தாவே, கிருபையாக தந்திருக்கிற அருமையான ஆசீர்வாதமான புதிய ஒரு காலை பொழுதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வார நாட்கள் முழுவதுமாக, கடந்த இரவு முழுவதுமாக கண்மணி போல கர்த்தர் எங்களை பாதுகாத்திருக்கிறேன். புதுபலத்தால் எங்களை இடைகட்டி ஆண்டவர் காலையிலே எங்களை எழுப்பி உம்முடைய ஆலயம் வரும்படியான பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்திருக்கிற அருமையான இந்த நாள் எங்கள் அனைவருக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதமும் ஆறுதலுமாய் இருக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. அதற்குரிய நிலையிலே நடைபெறுகிறதான இன்றைய தொழுகையை, ஆராதனையை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நாமே பிரசன்னமாவீராக. எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் தம்முடைய ஆவியினால் நிரப்புவீராக. இந்த தொழுகை கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாகவும் எங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கும்படி ஆண்டவர் தாமே உதவி செய்ய வேண்டுமென்று எங்கள் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது, ஆமென். கர்த்தருக்கு துதியாகவும் இந்த தொழுகைக்கு ஆரம்பமாகவும் 51வது ஞான பாடலை பாடுவோம். மாசற்ற தெய்வ நாமத்தை துதியன் நெஞ்சமே என்கிறதான பாடல். பதினான்காம் சங்கீதத்தை
யாவரும் சேர்ந்து வாசிப்போமாக. சங்கீதம் 14. கடவுள் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் கெட்டுப்போய் அருவருப்பானவைகளை செய்திருக்கிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. கடவுளை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் வானத்திலிருந்து மனுமக்களை நோக்கி பார்த்தார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரர் யாவரும் அறிவற்று போனார்களோ. ஆகாரத்தை புசிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறதே இல்லை. அதோ அவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. கடவுள் நீதிமானின் சன்னதியோடு இருக்கிறாரே. சிறுமையானவனுடைய ஆலோசனையை அவமாக்க பார்க்கிறீர்கள். கர்த்தரோ அவனுக்கு அடைக்கலம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தமது ஜனத்தின் துன்பத்தை நீக்கும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு சந்தோஷமும் உண்டாகும். ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். அமருவோம். இன்றைய நாளுக்குரிய திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். நிருப பகுதியாக பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2வது நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரையிலான வசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 முடிய. தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 முடிய. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பயக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இர்மாப்புள்ளவர்களாயும் தேவப்பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்பது. நிருப வாக்கியம் வாசிக்க கேட்டோம். நற்செய்தி வாக்கியம் வாசிக்க கேட்போமாக. அது பரிசுத்த மார்க்கு என்பவர் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 23 வரை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மார்க்கு 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 23 முடிய. பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன் என்றார். அவர் ஜனங்களை விட்டு வீட்டிற்குள் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் அவர் சொன்ன ஓமை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாதென்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது. அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில், மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும்.
என்றார் என்பது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் திரியேக கடவுளில் வைத்திருக்கும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையின்படி நாம் அறிக்கை பண்ணுவோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் நல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்திறங்கி 3ஆம் நாள் மரித்து வந்து வைத்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வத்திற்கும் நல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பார்சல் வைத்திருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமருவோம். தேவ வசனத்துக்காக தலைவணங்கி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான ஆசீர்வாதமான ஒரு புதிய காலை வேளையை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் சுவாமி. 2021 வருஷம் 2ஆம் மாதம் இன்று 22ஆம் தேதி திங்கட்கிழமையை தந்த கடவுளே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு வாரும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பிரசன்னமாவீராக. வசனத்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக. நீர் விரும்புகிறதை நாங்கள் செய்யத்தக்கதாக ஆவியின் பலன் தந்து ஆவியானவருடைய கரங்களிலிருந்து நாங்கள் பெற வேண்டிய நன்மைகளை பெற்று அனுபவிக்க திருவசனத்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும்படி எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆலயம் தேடி வந்திருக்கிற உங்கள் யாவரோடும் முகநூல் வாயிலாகவும் இந்த தொழுகையிலே பங்கெடுக்கிறவர்களோடும் கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் நிறைந்திருப்பதாக. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அருமையான காலை வேளையிலே அவருடைய திருவசனம் நமக்கு வருவது மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are the pure in heart, for they will see God. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அன்புக்குரியவர்களே, கடவுளை தரிசிக்க முடியவில்லை. கடவுளை தரிசிக்க முடியவில்லை. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் கடவுளை தரிசிப்பார்கள். இன்றைய நாட்களிலே கடவுளை தரிசித்தோம் 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 என்று சொல்லுகிற தொனிகளை ஆங்காங்கே கேட்க முடிகிறது. எந்த அளவுக்கு உண்மையாகவே இவர்கள் கடவுளை தரிசிக்கிறார்களா? கடவுள் இவர்களுக்கு தரிசனமாகிறாரா என்கின்றதான கேள்வி நமக்குள்ளே உருவாகின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. மனித இருதயத்தின் நினைவுகள், மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளும் சிந்தனைகளும் அவன் சிறு வயது முதலே பொல்லாதவைகளா இருக்கின்றன. நாம் வாசித்ததான நற்செய்தி வாக்கியத்திலும் சரி, நிருப வாக்கியத்திலும் சரி,
மனித உள்ளம் பல்வேறு வகையான பாவ கரைகளால் கரைபடிந்து கிடக்கிறது. வேசித்தனமும், விபச்சாரமும், அசுத்தமும், காமவிகாரமும், பொருளாசையும், பண ஆசையும் என்று பல்வகையான பாவ கரைகளால் கரைபட்டு கிடக்கிறது. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரையிலான வசனங்களிலே வாசிக்கிறோம், ஒருவனும் கடவுளை தரிசித்ததில்லை, தரிசிப்பது இல்லை என்று. ஒருவனாகிலும் கடவுளை தரிசிப்பதில்லை, அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே அவரை என்ன செய்தார், இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார் என்று. இப்படி இருக்க இந்த திருவசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகிற காரியம், நம்மால் கடவுளை தரிசிக்க முடியுமா? வசனம் சொல்லுகிறது கடவுளை நீங்கள் தரிசிக்கலாம், தேவனாகிய கர்த்தரை நீங்கள் தரிசிக்கலாம். எப்படி தரிசிப்பீர்கள்? உங்களால் எப்படி அவரை தரிசிக்க முடியும் என்று கேட்டால், சிம்பிளான ஒரே ஒரு ஆன்சர் மாத்திரம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் கடவுளை தரிசிப்பார்கள். வேற ஒண்ணுமே இல்லை. மனசுல சுத்தம் இருந்தாலே போதும், கடவுளை தரிசிக்கலாம். அருமையான ஒரு பிஞ்சு மகன், 7 வயது சிறுவன், ஓய்வு நாள் பாடப்பள்ளி படிக்கிறவன். அவனுடைய ஆசிரியை அவனுக்கு அழகாக பாடம் நடத்திய போது சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் கடவுளை தரிசிக்கலாம், கடவுள் உங்களுக்கு தரிசனம் ஆவார் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வார்த்தையை அவன் மனதிலே வைத்துக் கொண்டு அதே எண்ணத்தோடு வீட்டிற்கு போயிருக்கிறான். தன்னுடைய தாயிடத்தில் போய் சொல்லிக்கிறான், அம்மா, எனக்கு கடவுளை பார்க்க வேண்டும், நான் கடவுளை தரிசிக்க வேண்டும், நான் கடவுளை தரிசிக்க வேண்டும், கடவுளை எனக்கு காட்டுங்கள். பிஞ்சு மகனுக்கு அவனை எப்படி சொல்லி அவனை புரிய வைப்பது என்று சொல்லி அவனை எப்படியெல்லாமோ சமாளித்திருக்கிறார்கள். ஆனால் அவனை சமாளிக்க முடியவில்லை. எனக்கு கடவுளை காண்பீர்கள், நான் கடவுளை பார்க்க வேண்டும், கடவுளை தரிசிக்க வேண்டும், கடவுளை தரிசிக்க வேண்டும் என்று சொல்ல, அப்படி சொல்லிக்கிட்டே போய் கட்டில படுத்தவன் கமுந்தமானிக்கு தூங்கிட்டான். அந்த தாய்க்கு பெரிய, அப்பா, இவனுக்கு பதில் சொல்ல முடியலையே, இவனுக்கு எப்படி பதில் சொல்லி நான் இவனை புரிய வைக்கிறது அப்படின்னு மன பாரத்தோடு இருந்திருக்கிறாங்க. பிள்ளை தூங்குற பிள்ளை அப்படியே தூங்கிட்டான். ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாயிருக்கிறார். வயோதிப நிலையிலே, முற்றிலும் தூய்மையான நிலையிலே, எவ்வளவு அவரை பியூராக, தூய்மையானவராக, பரிசுத்தமுள்ளவராக, பரிசுத்தமான வஸ்திரம் அணிந்தவராக அவரை அந்த சிறுவனுக்கு காண்பிக்க முடியுமோ அவ்வளவு அழகாக அந்த சிறுவனுக்கு தன்னை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவனோடு படுத்திருக்கிறார். படுத்து அவனுடைய முகமெல்லாம் வரடி விட்டு, கவலைப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன், நீ போகும்போதும் வரும்போதும் எப்போதும் நான் உன்னோடே இருப்பேன், நீ பயப்படக்கூடாது, சரியா என்று அழகான அவனுக்கு புரிந்த லாங்குவேஜில் அவனுக்கு பேசியிருக்கிறார். முடிச்சிட்டான், எழும்பிட்டான். அவன் அம்மா வேக வேகமாக கூப்பிட்டுருக்கான், அம்மா இங்க ஒரு தாத்தா வந்தாங்களே, இங்க ஒரு தாத்தா வந்தாங்களே, அவங்க எங்க, அவங்க எங்க, அவங்க என்கிட்ட படுத்திருந்தாங்களே, அவங்கள எங்க? அந்த அம்மாவுக்கு மனசிலாயிற்று, கடவுள் பிள்ளைக்கு தரிசனமாயிருக்கிறார் என்று.
அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, ஆகையினால் தான் ஆண்டவர் சிறு பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு இவர்களைப் போல இருங்கள், இவர்களைப் போல இருங்கள், குழந்தைகளாக இருங்கள், குழந்தைகளைப் போல இருங்கள். குழந்தையனுடைய மனசுல என்ன இருக்காது? வஞ்சகம் இருக்காது, கபடி இருக்காது, போராமை இருக்காது, போட்டி இருக்காது, வித்தியாசம் இருக்காது. அந்த மனசு, பிஞ்சி மனசுல எல்லாம் சமநிலை அடைந்த நிலையில் இருக்கும். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கடவுள் இந்த அருமையான காலை வேளையிலே நம்மை அழைக்கிறார். தாவீது அழகாக சொல்லுகிறார். 51ஆம் சங்கீதம் 10 முதல் 12 வரையிலான வசனங்களில், ஒவ்வொரு ஆராதனையிலும் தேவ செய்தி முடிந்தவுடன் நாம் பாடுவோமே ஸ்தோத்திர பலி பாடல், அந்த பாடலினுடைய வரிகள், கடவுளே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதிரும். ஆம், ஏசாயா சொல்லுகிறார், ஆலயத்திலே கடவுள் அவருக்கு தரிசனமானார். ஏசாயா சொல்லுகிறார், ஆண்டவரே நான் அசுத்தமானவன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர் மத்தியிலே வசிக்கிறவன், சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரை என் கண்கள் கண்டது ஏன் என்று சொல்லி புலம்புகிறார். ஆண்டவர் ஏசாயாவை தொட்டார். நெருப்பு தழலை அனுப்பி அவருடைய நாவை தொட்டு, இதோ இது உன்னை தொட்டதினால் நீ சுத்தமானாய். பேதுருவிடத்தில் வந்தார். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை கழுவினால் ஒழிய உனக்கு என்னோடு பங்கு இல்லை என்று சொன்ன உடனே பேதுரு சொன்னார், அப்படியானால் ஆண்டவரை என்னை தலை முதல் பாதம் வரையிலும் கழுவ வேண்டும் என்று சொல்லி. அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னார், கழுகினவன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதும், மற்றபடி எல்லாம் சுத்தமாக இருக்கிறான் என்று. ஆம், நம்மை பாவமற ஆண்டவர் கழுவும் போது நம்முடைய மனம் சுத்தமடையும், நம்முடைய உள்ளம் சுத்தமடையும். சுத்தமடையும் போது தேவனை தரிசிக்கலாம். மோசே முகமுகமாக கர்த்தரை தரிசித்தாராம் சீனாய் மலையிலே. யாக்கோபு தான் வெறுமையாய் புறப்பட்டு வருகிற வழியிலே, கடந்த வாரத்திலே ஒரு நாள் சிந்தித்தோம், பெயர்ஷபாவிலே வைத்து கடவுளை தரிசித்தாராம், கர்த்தர் தரிசித்தார். ஆம், அப்போஸ்தலர்கள் அநேகர் ஆண்டவரை தரிசித்தார்கள். தரிசித்தவர்கள் எல்லாரும் சாட்சியாக சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் கண்டோம், நாங்கள் பார்த்தோம், நாங்கள் தொட்டோம், நாங்கள் ஸ்பரிசித்து பார்த்தோம் என்று. அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, நமக்கும் கடவுளுக்கும் வெகு தூரம் இல்லை. எங்கேயோ இருக்கிறார், எங்கேயோ இருக்கிறார். அவரையெல்லாம் நான் பார்க்க முடியுமா? இந்த ஈனனுக்கு, இந்த பலவீனனுக்கு அவர் தரிசனம் ஆவாரா? தரிசனம் ஆவார். நம்முடைய மனசு மட்டும் சுத்தமானால் போதும், நம்முடைய மனம் மட்டும் சுத்தமானால் போதும், கர்த்தர் நமக்கு தரிசனம் ஆவார். அதற்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற எபிரேயர் ஆக்கியோன் சொல்கிறார் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புவதெல்லாம் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனாலும் என்ன செய்ய முடியாது? தேவனை தரிசிக்க முடியாது. ஆம், அப்படிப்பட்ட பரிசுத்தமான உள்ளத்தை, மனதை இந்த காலை வேளையிலே, இந்த ஒரு சந்தி நாட்களிலே கேட்போம். வேறு என்ன நமக்கு வேண்டும் இந்த உலகத்திலே? ஆண்டவரோடு வாழ்ந்தாலே போதும், ஆண்டவரை தரிசித்து வாழ்ந்தாலே போதும். அதுவே நமக்கு எல்லா வகையிலும் ஆறுதலாகிவிடும், ஆரோக்கியமாகிவிடும், ஆசீர்வாதமாகிவிடும். ஆம், அப்படி தேவனாகிய கர்த்தரை தரிசித்து வாழ ஒரு சந்தி காலத்தினுடைய 6வது நாளின் காலை வேளையிலே வந்திருக்கிற நாம் ஜெபிப்போம். அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தை கடவுள் நமக்கு தரட்டும். நிச்சயமாக நமக்கும் தரிசனமாவார். அவருடைய கரங்களிலிருந்து அவருடைய அந்த மகிமையான முகத்தை தரிசிக்கும் பாக்கியம் நமக்கும் கிடைக்கும். கர்த்தர் தருவார். அநேகர் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில தரிசித்திருப்பீர்கள். அடியனுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டு. என்றாலும் கர்த்தர் மீண்டும் நம்மை பரிசுத்தப்படுத்தட்டும். நம்முடைய உள்ளங்களுக்கு ஆண்டவர் தரிசனமாகட்டும். தேவநாமம் மகிமைப்படட்டும். தேவன் தாமே இந்த வார்த்தையால் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் நித்தமும் காத்து நடத்துவதாக. ஆமென்.
338வது பாடலை பாடுவோம். மகனே உன் நெஞ்செனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ என்ற பாடல். முதல் 3 கவிகளை மட்டும் பாடும். 338வது பாடல். நெஞ்சனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. உந்தன் ஆத்துமத்தை நீ படைப்பாயே, உந்தன் ஆத்துமத்தை நீ படைப்பாயே, அதில் ஊக்கமாய் வசிக்க இடம் கொடுப்பாயே, அதில் ஊக்கமாய் வசிக்க கொடுப்பாயே. பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, நித்திய பரகதி வாழ்வ என்று தேடாயோ, நித்திய பரகதி வாழ்வ என்று தேடாயோ. மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. ஜெபிப்போம். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளை தரிசிப்பார்கள். ஆம் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்கும் தரிசனமாவீராக என்று இந்த காலை வேளையிலே எங்களுடைய இதயமும் உம்மை பார்க்க வாஞ்சிக்கிறது சுவாமி. உம்முடைய தூய்மையான முகத்தை பார்ப்பதற்கு எங்களுடைய இருதயமும் வாஞ்சிக்கிறது கடவுளே. ஆம் பிதாவே, எங்கள் இருதயங்களில் குடிகொண்டிருக்கிற எல்லா வகையான பாவக்கேடுகளையும் எங்களை விட்டு மாற்றி சுத்த இருதயத்தை எங்களிலே ஆவியானவர் உருவாக்கும்படி உம்முடைய பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் சுவாமி. ஏசாயாவை தொட்டது போல, தாவீதை சுத்தப்படுத்தினது போல, பேதுருவை சுத்தப்படுத்தினது போல, நாகமானை கழுவியது போல கர்த்தர் எங்களை கழுவி சுத்தப்படுத்துவீராக. நீர் எங்களோடு வாசம் பண்ணுவீராக. உம்முடைய தெய்வீக முகத்தை, திருமுகத்தை நாங்களும் தரிசிக்கும் பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கும் தருவீராக. கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நல்ல தேவனே, நர்மையான காலை வேளையிலே வந்திருக்கிற ஒரு சந்தி காலத்திலே பல்வகையான ஜெபங்களோடு, விண்ணப்பங்களோடு, பொருத்தனைகளோடு ஆலயம் தேடி வந்திருக்கிற, வர முடியாத நிலையில் வீடுகளில் இருந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்குவீராக, அவர்களை சந்திப்பீராக. அவர்கள் விரும்புகிற நன்மைகளை, விரும்புகிற ஆசீர்வாதங்களை, விரும்புகிற சரீர சுகத்தை, விரும்புகிற குடும்ப சமாதானத்தை கர்த்தர் தந்து அவள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இதோ இந்த அருமையான நாளை கர்த்தர் தந்திருக்கிறேன். இந்த நாளின் காலை முதல் மாலை வரை உமது தெய்வீக பிரசன்னம் எங்களுக்கு முன் செல்லட்டும். எல்லா வகையான தீமைக்கும் தீங்குகளுக்கும் கர்த்தர் எங்களை விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. பல்வகையான வேலைகளுக்காக
புறப்பட்டு போகிற ஆண்டவரே அரசு மற்றும் அரசு சாராத பல்வேறு துறைகளுக்காக ஆண்டவரே இன்னும் பல்வேறு வகையான கூலி பணிகளுக்காக புறப்பட்டு போகிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுள் அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். உடலுக்கும் உள்ளத்துக்கும் தேவையான சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் பொதுபலத்தையும் ஆவியின் பலத்தையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தோப்பனை. இன்று தங்களுடைய பிறந்த நாட்கள் திருமண நாட்களை நினைவு கூறுகிற எல்லா சகோதர சகோதரிகளையும் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். கடவுள் அவர்களையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு கூட்டி தருகிற இந்த புதிய வருடம் புதிய வயது திருமண ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே ஆவியானவரே பல்வேறு வகையான உடல் உபாதைகளோடு சரீர பலவீனங்களோடு நோய்களின் தாக்கங்களோடு ஒவ்வொரு நாளும் கழிக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுள் அவர்களை சந்திப்பீராக, அவளுக்கு ஆறுதல் செய்வீராக. இந்த தேசத்தையும் இந்த தேசத்தினுடைய எல்லா தலைவர்களையும் அதன் அனைத்து குடிகளையும் கடவுள் சமாதானத்தோடு வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன் செல்லட்டும், தடைகள் மாறட்டும், தேவநாம மகிமைப்படட்டும். குறைவுள்ள எங்களை தீட்டும் அசுத்தமான எங்களை பரிசுத்தமுள்ள கரங்களிலே தருகிறோம். ஆண்டவர் எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய தெய்வீக முகத்தை எங்களிலே பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று எங்களுக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்து ஜீவிக்கிற ஜீவனுள்ள கடவுள் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படும் போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினோடு ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றேக்கும் உடையவைகளே, ஆமென். ஆசீர்வாதம். நமது கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் ஆளுகையும் வழிநடத்தலும் இப்போதும் எப்போதும் உங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சமாதானத்தின் கடவுள் உங்களோடு இருப்பாராக.